அழகாய் பூக்குதே சுகமாய் தாக்குதே அழகாய் பூக்குதே. இங்க பாருங்கடா, தேவையில்லாம பிரச்சனை பண்ணாம போயிடுங்க, இல்ல வழக்கம் போல அடிபட்டு தான் போவீங்க. ஏய், என்னடி கத்துற? என் வீட்டுக்கு வந்து உன் அண்ணன் பேரை சொல்லி என்ன ஆட்டம் ஆடுன? என்னைக்காவது உன்னை தனியா அப்படி பார்த்தா உன்னை நல்லா கவனிச்சு அனுப்பணும்னு நினைச்சிட்டாண்டி இருந்தேன். இன்னைக்கு வகையா வந்து சிக்கிக்கிட்டியா? டேய் டேய் பசுபதி, பேசிக்கிட்டே இருக்காதடா, சட்டு பொட்டுன்னு வேலையை முடிச்சிட்டு வா. டேய் தர்மா, நிறுத்துடி. எவ்வளவு நாளைக்கு உனக்கு அடிமையாவே நான் உட்கார்ந்துட்டு இருப்பேன்னு நினைச்ச? அமைதியா போக போக ஓவரா ஆடுறீங்களோ? தர்மா தர்மா, பேச்ச குறை. தர்மா, நீ அந்த பக்கம் போய் நின்னு யாரும் ஆள் வராம பாத்துக்கோ. ஆ சரிடா. வேண்டாம் தர்மா. நான் உனக்கு எதுவுமே கொடுக்கலையே, நீ வேண்டாங்கிறதுக்கு. என் தம்பி கொடுப்பான். இவ்வளவு நாள் அவங்கிட்டயே நான் எதுவும் பிரச்சனைக்கு போகாத போகாதன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன். அதுக்கெல்லாம் காரணம் என் அம்மா வெளியே வந்தப்பறம் உங்களை எல்லாம் கவனிச்சுக்கலாங்கிறதுக்காக. ஆனா நாங்களும் பொறுமையா போனா எல்லா இடத்துலயும் வந்து எங்களை இம்சப்படுத்துறீங்களோ? டேய் பசுபதி, நீ போய் பாத்துக்கோ தர்மா. பொது ஆளை கூட உள்ள விட்டுரு, அந்த கடைக்கு சொந்தக்காரங்கள வேலை பாக்குறவங்கள உள்ள விட்டுறாத. அப்புறம் இங்க எவ்வளவு சத்தம் கேட்டாலும் உள்ள வந்து மட்டும் பாக்காத. வேலையை முடிச்சுட்டு நான் வெளியே வரேன். சரிடா பசுபதி, உன் ஆட்டத்தை ஆரம்பி. ம். டேய் நான் சொன்னா கேளு. கதறுடி கதறு. டேய் தர்மா, டேய் தர்மா, நீ எவ்வளவு அதிகாரம் பண்ணுவ? இப்ப நீ கதறத பார்த்தா எனக்கு அப்படியே சந்தோஷமா இருக்கு. சிக்குனியா? சிறுத்தை கிட்ட சிக்குனா என்ன நிலைமை ஆகுறேன்னு பாரு. சிறுத்தையா? டேய் 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 வௌவால் தலையா, சிறுத்தை எங்க இருக்குன்னு சொல்லிட்டு போடா. அடச்சி, எதுக்குடா இவ்வளவு கேவலமா சிரிக்கிற? சிறுத்தை முத எங்க இருக்குன்னு சொல்லிட்டு போ. சிறுத்தை அது வேலைய காமிக்கும், அப்புறம் தெரிஞ்சுக்குவ. சின்ன கழுதைகளாம் நம்ம கிட்ட ஆட்டத்தை காமிக்குதுங்க. இன்னைக்கு பாப்பாக நாம யாருன்னு. பசுபதி, சீக்கிரம் முடிச்சுட்டு கூப்பிடு. போ போ போ, நானா வருவேன். கதற சவுண்ட கேட்டு அவசரப்பட்டு மட்டும் உள்ள வந்துடாத. போ போ தர்மா. சரிடா. ஏ தர்மா, அங்க என்னடி கூப்பிடுற? என்ன பாரு. என் தங்கச்சி மாதிரியே இருக்கியடி. இந்நேரம் உன் மூஞ்சி மட்டும் வேற மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோ, ரொம்ப கஷ்டப்பட்டிருப்ப. ஏதோ என் தங்கச்சி மூஞ்சா இருக்கறனால தப்பிச்சடி தப்பிச்ச. ஆனா காலத்துக்கும் என் கையால வாங்கின அடிய நீ மறக்கவே மாட்ட. கிளவி ஆகுற வரைக்கும் பாக்குறியா? ஏ கிளவி, அங்கிட்டு நவண்டு போ. அவளை கவனிச்சுட்டு உன்னை கவனிச்சுக்கிறேன். டேய் நான் இருக்கிற வரைக்கும் என் அண்ணன் மவளை தொட முடியாதுடா. அவளை தொடணும்னா என்ன தாண்டி தொர்றா பார்க்கலாம். ஏ கிளவி. யாரா? யார் கிளவி? என் அண்ணன் என்ன நம்பி அவன் மவளை ஏன் கூட அனுப்பியிருக்கான். என்ன மீறி அவன் மேல ஏதாவது ஒரு தூசியாவது விழுக விட்டுருவேன். வாடா வா. கிளவினா வீரமா டைலாக் பேசுதே. பாரு, நீ எல்லாம் எனக்கு ஒர்த்தே கிடையாது. ஒரு அடி அடிச்சா கூட செவத்துல பல்லி மாதிரி ஒட்டிக்குவ. என்னோட டாக்டர் ஃபுல்லா அவதான். அவளால நான் சோறு தண்ணி இல்லாம இருந்திருக்கேன். அதை விட என் வீட்லயே ஒரு நாள் ஃபுல்லா முட்டி போட வச்சா. இன்னைக்கு அவ செவலை கட்டி அரைஞ்சு அவளை இன்னைக்கு நான் முட்டி போட வைக்கணும். முட்டி போட என்ன, தொலைகீழ கூட நிக்க வைக்கணும். வழி விடு வழி. நானும் சொல்லிக்கிட்டே இருக்கேன். என்னடா ஆனா சொல்லிக்கிட்டு இருக்க? ஏ கிளவி, உன்ன. ஏ கைய விடுறா. ஏன் கிளவி, ஆளாக்கு சைஸ்ல இருந்துட்டு நீ எல்லாம் பஞ்சு விடுற? அப்பவே சொன்னேன்ல, ஓங்கி அடிச்சா ஒய்யாரத்துல பல்லி மாதிரி ஒட்டிக்குவ. உனக்கு இதெல்லாம் தேவையா? டேய் பசுபதி, தேவையில்லாம பேசாத, கைய விடுறா. இருடி உனக்கு இந்த வாரேன். ஏய் கைய விடு. நான் ஆம்பளடி, பொம்பளை ஒன்னால என்ன செய்ய முடியும்? நாங்க அடக்குனா நீங்க அடங்கிதான் போகணும். எங்களை மீறி உங்களால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஏய் சிந்துமா, நீ கொஞ்சம் பேக்ல போயிடு. ஆம்பளைங்க அடக்குனா பொம்பளைங்க அடங்கி போகணுமா? இவனுக்கு கையால கொடுத்தா காணாது. நீ தூரப்போ, நான் பாத்துக்கிறேன். ஏறி மிதிங்கத்த, அதுவும் அந்த வாயிலேவும். இதோ உங்க மாமாவையே புரட்டி அடிப்பேன். இவன் என்ன பிஸ்கோத்து பையன். நீ கொஞ்சம் தள்ளிப்போ, நான் பாத்துக்கிறேன். சரிங்க. ஏய், என்ன மீறி உன்னால என்னடி பண்ண முடியும்? ஏய் அம்மா. டேய் என்னடா அம்மாங்கற? பெரிய ஆம்பளன் வீர வசனம் பேசுற, அடிச்சத அம்மான்னு கத்துற. ஏண்டா உன் அம்மாவும் ஒரு பொம்பளை தானே?
வழி எடுத்ததும் அம்மா ஞாபகம் வருதோ? ஏய் இங்க பாரு கிழவி. கிளவியா இருக்கலாம்டா, ஆனா உங்களை விட மனதைரியம் எங்களுக்கு ரொம்ப அதிகம். வா வா வாடா வா. திமிரு திமிரு, பொம்பளைக்கு இவ்வளவு திமிரு ஆகாது. உன்ன அத்தை கவனம், நான் பாத்துக்கிறேமா. உன்ன ஆம்பள 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 சொல்லிடா. வாங்கடா வாங்கடா வாங்கடா. அம்மா 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 அம்மா. ஆம்பள திமிரு அம்மா அம்மான்னு கத்துதே. ஐயோ அத்தை 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 போற அத்தை, செத்துற போறான். சாகட்டும், இவனா பூமிக்கு பாரம். அத்தை அர்ரா 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 பசுபதி, அப்படிதான்டா. அட்டியெல்லாம் ஓகே, ஆனா இவன் ஏன் அம்மா அம்மா அம்மான்னு கதறான்? ஒருவேளை கத்திக்கிட்டே அடிக்கிறானோ? எப்படியும் ஒண்ணு நல்லா அடிக்கட்டும், சத்தம் ஃபுல்லா குறையட்டும், அப்புறம் நம்ம உள்ள போலாம். அங்க அந்த ஆள் வருது, அப்படியே அங்கிட்டு திருப்பி அனுப்புவோம். அத்தை போதும் அத்தை. டேய் ஆம்பள வாடா வா. அம்மா தாயே, உன் புருஷன் இன்னுமா உயிரோட இருக்கான்? டேய் என்னடா சொன்ன? உன்ன ஐயோ ஐயோ, அம்மாமா அம்மாமா, தர்மா தர்மா. அடச்சி போடா போ, பொழைச்சு போய் தொலை. அத்தை போதும் அத்தை, இனி நம்ம பக்கமே வரமாட்டான். வரட்டும் வரட்டும், ஆம்பளையாச்சே, என்னன்னு கவனிச்சுக்குவோம். அத்தை இனி நான் ஆம்பளைன்னு சொல்லிக்கவே மாட்டான். சொல்லக்கூடாது, சொன்ன அப்புறம் இருக்கு. சரி 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 வாங்க அத்தை, நம்ம போலாம். ஏண்டி இன்னொருத்தன் இருக்கான்ல, அவனையும் கூப்பிடு, கவனிச்சுட்டு போவோம். வேண்டாம் அத்தை, இது கடை. அதுவும் இல்லாம அந்த தர்மா ஒரு பயந்தாங்கோலி. இவனை அடிச்சதை இப்ப பார்த்திருந்தாலே பயந்து வீட்டுக்கு ஓடி இருப்பான். அவன் ஒரு புள்ள பூச்சி அத்தை, அவன் இனி வம்பு பண்ணா பாத்துக்கலாம். வாங்க அத்தை கிளம்புவோம். சரிடி. டேய் ஆம்பள. அம்மா பெண் தெய்வமே, இனி பெண்கள் எல்லாம் தெய்வமா பாக்குறேமா. போமா போ. அது இப்ப புரியுதா? ஒரு பொண்ணு நினைச்சா எதனாலும் சாதிப்பானே. புரிஞ்சிருச்சுமா புரிஞ்சிருச்சு. நீ நான் தான் ஆம்பளன் வீரமா பேசிட்டு வருவியா? ஐயோ இனி நான் பேசவே மாட்டேனே. பேசாத, பேசுன செத்துருவ. நன்றிமா. சிந்து வாடி. சரிங்க அத்தை. ஏண்டா பசுபதி, இதெல்லாம் ஒரு பொழப்பாடா? ஐயோ ஐயோ, என் வீட்டுல என் அண்ணன்க என் ஜீவா கிட்ட தான் அடி வாங்கினேன்னு பார்த்தா இப்ப என் அத்தை கையாலையும் அடி வாங்கிட்டேடா. உன் பொழப்பு இப்படி சிரிப்பா சிரிக்கும் நான் எதிர்பார்க்கல. சரி சரி போ போ, மூஞ்ச தொலைச்சிட்டு மீசையில மண்ணு ஒட்டாத மாதிரி. உனக்கு மீசையே இல்லையா? சரி சரி அப்படியே கெத்தா வெளியே போ, மெயின்டைன் பண்றா, மெயின்டைன் பண்ணு. சரிம்மா தங்கச்சி, கிளம்பு. ஓகேடா அண்ணா. பசுபதி வாடா வா. ஐயோ அம்மான்னு கதர்னேனாடா. அப்பெல்லாம் எங்கப்பா போன? அடுத்து உனக்கெல்லாம் அறிவில்ல, யானையாக்கும் பூனையாக்கும்னு சொல்லுவ, இப்ப நசுங்கன தக்காளி மாதிரி கிடக்குற. டேய் தர்மா, நீ வேற கொல்லாதடா. அடுத்து பொம்பளைங்க கையால அட்டி வாங்கிட்டு நீ எல்லாம் ஆம்பளைன்னு சொல்லாதடா. ஐயோ அத சொன்னனாலதான்டா அடியே வாங்கினேன். பசுபதி, ஏய் பசுபதி, சொல்லி தொலைடா. இல்ல இனியும் இவர்களை சும்மா விட்டோம், நாமெல்லாம் நம்ம அம்மாவுக்கு பிள்ளைகளே கிடையாதுடா. போ, நீ போய் அடுத்து வாங்கிட்டு வா. நான் ஏன்டா உன்ன மாதிரி வீரமா பேசி முன்ன நிக்கிறேன்? மக்களாம் முதுகுல குத்தி தான் பழக்கம். இரு ஷார்ப்பா ஒரு கத்திய வாங்கிட்டு போய் யாருக்கும் தெரியாம பின்னாடி கூட சொருவிட்டு வாரேன். இன்னையோட இவளுக்கு கதை முடிஞ்சது. போடா போ, ஏதாவது உன செஞ்சு தொலை. இன்னைக்காவது உனக்கு அறிவு வருதே. எழுந்துரு வா. என்ன எங்கடா கூப்பிடுற? நீயும் சேர்ந்து தாண்டா வரணும், வா. தர்மா, பசுபதி இன்னைக்கு சும்மா விடக்கூடாதுடா. என்ன அடி அடிச்சுட்டு எந்த அளவுக்கு பேசிட்டு போறாளுக. வா பசுபதி, எவ்வளவு நாள் சொல்லியிருக்க எனக்கு அண்ணனா நடந்துக்கோன்னு. இன்னைக்கு உனக்கு நான் அண்ணன் நிரூபிக்கிறேன், வாடா. ஐயோ கிருக்கேன், நல்ல டைமிங் இருக்கும் போதெல்லாம் ஒன்னும் கிழிக்க மாட்டான். இன்னைக்கு என் அண்ணன் நிரூபிக்கிறானா? நானே பப்பரப்பேன்னு படுத்திருக்கேன், இவன் குப்புறப்பேன்னு படுத்திருப்பான். பசுபதி வாரேன்டா, பாப்போம் அண்ணனா என்ன பண்றான்னு. வா, இந்த கொடையை விட்டு வெளியே போகுங்கள, ரத்த வெள்ளத்துலதான் போகணும். ரத்த பூமி ஆக்கிடலாம்டா. வா தர்மா வா. என்னங்க? வாசுகி. இருங்க. வாசுகி. ஒண்ணில பயப்படாதீங்க.
வாசுகி என்னங்க? ஒன்னும் இல்லைங்க, உங்களை பிடிச்சதான் ஸ்டெப் ஸ்டெப்பா நடக்கிறேனே, அதான் நானா எழுந்து பார்க்கலான்னு. என்னங்க அதுக்காக பக்கத்துல இருக்கும்போதே எழுந்துருங்க. முடியும் நினைச்சேங்க. தேங்க்ஸுங்க, கரெக்டா வந்துட்டீங்க. சரி ஓகே. என்னங்க இனி இந்த மாதிரி பண்ணாதீங்க. நான் பக்கத்துல இருக்கும்போதே எழுந்து பாருங்க. சரிங்க வாசுகி. என்னங்க அப்படி பாக்குறீங்க? ஒன்னும் இல்லைங்க. சாரிங்க, கொஞ்சம் வேலை இருந்ததா, அதான் அதை முடிச்சுட்டு வந்தேன். நீங்க ஏதாவது தேவைன்னா கால் பண்ணுவீங்களேன்னு நினைச்சிட்டு அசால்ட்டா இருந்துட்டேங்க. சாரி. எதுக்குங்க சாரி? இல்ல நான் வராதனால தானே நீங்களா எழுந்திருக்க ட்ரை பண்ணீங்க. ஐயோ அப்படி இல்லைங்க, எனக்காக எவ்வளவு கஷ்டப்படுறீங்க. ஆனா அப்பப்ப இந்த மாதிரி ட்ரை பண்ணாதானங்க நடக்க முடியும். அதனால தாங்க. அது மாதிரி வேலையா இருந்தேன்னு சொல்றீங்க, half an hourக்கு முன்னதானங்க வந்து என்ன பாத்துட்டு போனீங்க. நான் பார்த்தேன், இல்ல ஒரு half an hour-ஆ. சரி சரி, ஓகே ஓகே. என்னங்க அப்படியே நடக்கிறீங்களா? இல்லங்க வாசுகி, இவ்வளவு நேரம் கைக்கு நீங்க சொன்ன எக்ஸசைஸ பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஒரு half an hour கழிச்சு நடக்கட்டுமா? சரி ஓகேங்க. உட்காருறீங்களா? உட்காரணுமா? என்னங்க? இல்ல இல்ல, அது வந்து நான் உட்காரணுமா? இல்ல இல்ல, உட்காந்துக்கிறேன்னு சொல்ல வந்தேங்க. சரிங்க. எங்க வாசுகி? என்னங்க? எங்க வாசுகி, இன்னைக்கும் தலைக்கு குளிச்சிங்களோ? என்னங்க? இல்லங்க, அன்னைக்குள்ள ஹேர் ஸ்டைல் மாதிரி இருக்கேன்னு கேட்டேன். ஆமாங்க. அழகா இருக்குங்க. என்னங்க? உங்க ஹேர் ஸ்டைலுங்க. சரிங்க. அப்புறம் இன்னொன்னு கேட்கவா? என்னங்க? அது வந்து சொல்லுங்க. நீங்களும் ரொம்ப அழகா இருக்கீங்க. தேங்க்ஸ்ங்க. அப்புறம் வாசுகி, என்னங்க நைட்டெல்லாம் நீங்க சரியா தூங்கவே இல்ல. அப்பப்போ நான் முழிச்சுக்கிட்டு பார்த்தப்போலாம் நீங்க முழிச்சேதான் இருந்தீங்க. ஆமாங்க, என்னன்னே தெரியலங்க, தூக்கமே வர மாட்டேங்குது. நானும் எழுந்து இந்த பக்கம் திரும்பி படுத்து, அந்த பக்கம் திரும்பி படுத்து, எல்லா பக்கமும் திரும்பி படுத்துட்டேங்க. ஆனா தூக்கம் மட்டும் வரவே இல்ல. சரி ஓகே, இன்னைக்கு ஏன் பக்கம் திரும்பி படுங்க. உங்க பக்கமா? ஆமாங்க. எதுக்குங்க? கதை ஏதாவது சொல்லி? ஐயோ, கதையெல்லாம் நமக்கு தெரியாதுங்க. ஆனா நீங்க தூங்குற வரைக்கும் நான் ஏதாவது பேச்சு கொடுத்துட்டே இருக்கேன். 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கலாம். உங்களுக்கு தூக்கம் வரும்போது நானும் தூங்குறேன். ஐயே இருக்கட்டுங்க. ஏங்க, நான் பேசுறது கேட்க பிடிக்காதா? அச்சச்சோ, ரொம்ப பிடிக்குங்க. பின்ன என்ன? இல்லங்க, எனக்காக நீங்களும் முடிச்சிருந்து நல்லா தூங்கி காலையில சீக்கிரம் எழுந்து கலெக்டர் வேலைக்கா போறேன். வீட்டுல வெட்டியா தானே இருக்க போறேன். என்னங்க? ஆமா வாசுகி, நேத்து உங்ககிட்ட பேச்சு கொடுக்கலாமான்னு பார்த்தேன். ஆனா நீங்க அந்த பக்கமும் இந்த பக்கமும் நடந்துகிட்டே இருந்தீங்க. அதுக்கப்புறம் நான் முழிச்சிருக்கேன்னு தெரிஞ்சு எனக்கு ஏதோ செய்த என்னமோன்னு அதை வேற ஏதாவது நினைச்சிட்டு இருக்கீங்களோன்னு பயந்துதான் பேசாம இருந்துகிட்டேங்க. ஓஹோ, அதனால இன்னைக்கு காலையிலேவும் ஃபீலிங் போட்டாச்சா? ஆமாங்க, இனி நீங்க தூங்குற வரைக்கும் நான் முழிச்சிருக்கேன். என்னங்க, அப்படா நீங்களும் விடிய விடிய முழிச்சுதான் இருக்கணும். இருக்கலாங்க, அழகான பொண்ணு பக்கத்துல இருந்தா யாருங்க தூக்கத்தை எதிர்பார்ப்பா? என்னங்க இப்பெல்லாம் ரொம்ப பேசுறீங்க. அச்சோ, அளவுக்கு மீறி போறேனோ? இல்ல இல்ல, அளவாதான் பேசுறீங்க. பிடிக்கலன்னா சொல்லிருங்க, கண்டிப்பா பேச மாட்டேன். ஐயோ அப்படி மட்டும் சொல்லாதீங்க, ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நீங்க முந்தியெல்லாம் சரியா என்கிட்ட பேசிக்க மாட்டீங்களா? நான் உங்களை கஷ்டப்படுத்துறேனோன்னு ரொம்ப கவலைப்பட்டிருக்கேங்க. ஆனா இப்போ நீங்க என்ன புரிஞ்சுக்கிட்டு சகஜமா பேசும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நான் என்னங்க உங்களை புரிஞ்சுக்கிறது? இதோ உட்காரணுமான்னு சும்மா தான் கேட்டேன். அதுக்காக இவ்வளவு நேரம் நிக்க வச்சு பேசியிருக்கீங்க. உங்களை விட வாங்க நான் உங்களை புரிஞ்சுக்க போறேன். என்னங்க? இனி நமக்குள்ள புரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணு இல்லங்க. இப்ப நாம 2 பேரும் எப்படி சந்தோஷமா இருக்கோமோ, நம்ம மனசு ஃபுல்லா இந்த நிமிஷம் என்ன நிறைஞ்சிருக்கோ அது இனி வருஷம் ஃபுல்லா இருக்குங்க. சரியா? சரிங்க. சரிங்க வாசுகி, மெதுவா அப்படியே உட்கார. ஏங்க? இது நல்லாதான் இருக்கு. இருந்தாலும் உங்க அண்ணங்காரன் இப்ப வந்து டங்குன்னு நிப்பான். அவன் வேற அநியாயத்துக்கு கேள்வி கிண்டல் பண்றான். அதனால சரி ஓகேங்க, வாங்க மெதுவா உட்காருங்க. அப்பப்பா, உண்மைதான். இங்குங்கு ஊஞ்சலாக நான் போகிறேன், அங்குங்கு ஆசை தீயில் நான் வேகிறேன். உன்றாக மோகனம் என் காதல் வாகனம், செந்தாமரை செந்தேன் மழை என் ஆவி நீயே தேவி. சரத்து,
சொல்லுங்க சார். குளிரு ரொம்ப இருக்குல்ல? ஆமா சார், இயற்கையான கூலிங். டேய் டேய், கார்ல உள்ள எல்லா கண்ணாடியும் க்ளோஸ் பண்ணிட்டு நல்லா ஏசிக்குள்ள குளு குளுன்னு வருவ. இப்ப என்னடா இயற்கையான கூலிங்? எல்லாம் கிராமத்துல இருந்துட்டு வந்திருக்கோம்ல சார், கொஞ்ச நாளைக்கு இப்படித்தான். டேய் டேய், இது அப்படியே ரெகுலர் ஆக்கணும்டா. நாமளும் கொஞ்சம் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்காம அப்பப்போ வெளியே வரணும்டா. இயற்கை காத்தெல்லாம் ரசிக்கணும். இனி ரசிச்சிருவோம் சார். எத சார் இல்ல, ரொம்ப நேரமா இந்த பக்கமே பாத்துட்டு வர. அதான் என்ன பாக்குறியா இல்ல ஐயோ சார், விட்டு விட்டு தூங்கிட்டு தானே வாரா? ரொம்ப விவரம் சார். டிஎஸ்பினா சும்மாவா? டேய் இல்ல, திரும்பி பார்க்காமயே கரெக்டா சொல்றீங்களே. ஆமா ஆமா, உங்களை பத்தி தெரியாதாக்கும். டேய், உங்களுக்கு மேல எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். ஆமா ஆமா சொன்னா சார், ராம் சொன்னா லவ் மேரேஜாமே. சொல்லிட்டானா? ஏன் சார், உங்க காலத்திலே லவ் பண்ணி அதே பொண்ண கல்யாணம் பண்ணி குடும்பத்தை மட்டும் இல்ல ஊரையே எதிர்த்து சூப்பர் சார், செம்ம மாசா வாழ்ந்திருக்கீங்க. ஆமா சரத்து, வாழ்ந்தது கொஞ்சம் காலமா இருந்தாலும் உண்மையிலே ரொம்ப மாசான வாழ்க்கை தான். அதை விட ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதெல்லாம் நினைச்சு பார்த்துக்கலாம். வாழ்க்கையில நினைச்சு பார்க்க கூட சந்தோஷமான விஷயம் இருக்கு சரத்து. இந்த சந்தோஷம் தான் நம்மள வாழ வைக்குது. என்ன சார்? ஏய், ஃபீல் எல்லாம் பண்ணலப்பா. சொன்னேன், நம்மள நம்பி ஒரு பொண்ணு வரானா அவளை நமக்கு மேல பாத்துக்கணும்டா. கடைசி வரைக்கும் எந்த குறையும் இல்லாம. சராசரியா பொண்ணுங்க நம்ம கிட்ட என்ன எதிர்பார்ப்பாங்கன்னு நினைக்கிற? என்ன சார்? நம்மளோட அன்பு மட்டும்தான். அத மட்டும்தான் சரத்து கடைசி வரைக்கும் எதிர்பார்ப்பாங்க. இங்க பாரு, உண்மையான அன்பை மட்டும் நீ கொடுத்து பாரு. இந்த பெரிய பெரிய பங்களா, நகை, நட்டு, விதவிதமா பட்டு சேலை, இதெல்லாம் எந்த பொண்ணும் எதிர்பார்க்க மாட்டா. குடிசை வீட்டுல 3 வேளைக்கு 2 வேளை கஞ்சி இருந்தா கூட சந்தோஷமா உன் கூட குடிச்சுக்கிட்டு ரொம்ப சந்தோஷமா இருப்பா சரத்து. அதாண்ட பொண்ணுங்க நமக்கு தகுந்த மாதிரி மாறிக்குவாங்க. அவங்க நம்ம கிட்ட எதிர்பார்க்கறது அன்பு மட்டும்தான். உண்மையான அன்புடா, ஏமாத்தாத அன்புடா. இத மட்டும் எப்பவும் மனசுல வச்சுக்கோ. சார், என்ன சார் இவ்வளவு அழகா சொல்லிட்டீங்க? உங்களை போலீஸ்கார் மட்டும் தான் நினைச்சேன். ரொம்ப நல்ல மனுஷன் தான். அடே, அப்படா நீ என்ன நினைச்ச? இல்ல, போலீஸ்காரோட கொஞ்சம் வில்லனாக்கும் நினைச்சேன். ஏன்டா, ஏன் நினைக்க மாட்ட? சார், சொல்லு சரத்து. நான் ஒன்னு சொல்லட்டுமா? சொல்லுடா. ஏதாவது லொட பேசிக்கிட்டே வா. லொடனா? ஆமாண்டா, டிரைவ் பண்ணிட்டு இருக்கேன்ல. பாரு, ஈவினிங் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஆட்டோமேட்டிக்கா தூக்கம் வந்துரும். ஐயா சார், இங்க வாங்க, நீங்க இந்த பக்கம் வாங்க. டேய் டேய், பயப்படாதடா. இருந்தாலும் நீ தூங்கிராத. அது எப்படி சார் தூங்குவேன்? இன்னைக்கு நீங்க கேட்டாலும் சரி கேட்காட்டியும் சரி நான் பேசிக்கிட்டே தான் வருவேன். ஓஹோ, உயிர் ரொம்ப முக்கியம். ஆமா சார், என்ன நம்பி ஒரு உயிர். சரிதான் சரிதான். சரி சரி, நீ என்ன சொல்ல வந்த சொல்லு. ஒண்ணு இல்ல சார். ஒண்ணு இல்லையா? சார், மொக்க காமெடி பண்ணாதீங்க. சரிடா, சொல்லு. இல்ல சார், நானும் நல்லா யோசித்து பார்த்தேன். என்ன யோசிச்ச? அதான் சார், ராம் சொன்னது. ஆமா, ஏமாவே என்னத்த சொன்னா? உங்க கல்யாணம். அடிங்க, பிச்சு போடுவேன் பிச்சு. சார், கோபப்படாதீங்க சார். ஆனா ராம் சொல்றது கரெக்ட் தான் சார். ஏன் உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை துணையை ஏற்படுத்திக்க கூடாது? ஏய், வயசான காலத்துல இதெல்லாம் பேசவே கூடாதுடா. வா, டிரைவ் பண்ணு. நான் பேசாம கண்ண முடி தூங்குறேன். ஐயோ சார். சரத்து. இல்ல சார், புரிஞ்சுக்கோங்க. வயசான காலத்துலதான் சார் துணை தேவைப்படும். நமக்குன்னு ஆறுதலா பக்கத்துல உட்காந்து பேச, நமக்கு தேவையானதை செய்ய, நீங்க அவங்களுக்கு தேவையானதை செய்ய. சார், சின்ன சின்ன அன்பு பரிமாற்றம் சார். நல்லா யோசித்து பாருங்கண்ணே. டேய் போதும்டா. அவனாவது சும்மா சொல்லிக்கிட்டு இருந்தான். நீ உடனே கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணத்தை உருவாக்கிடுவ போல. அடடே. ஓகே, இன்னைக்கு வீட்டுக்கு போற வரைக்கும் இதான் பேச்சு. சரத்து. சார். டேய், இத பத்தி பேசாதடா, எனக்கு பிடிக்கலடா. சரி, ஓகே சார், பேசல. ஆனா சரிடா, நானா யாரை தெரியும் போல. ஆனா நீங்களாம் சொல்ற மாதிரி எனக்காக ஒரு துணை வேணும்னா என்ன தேடி அவங்க வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். அப்பாடா, இந்த வார்த்தையை தான் எதிர்பார்த்தேன். நீங்க ரொம்ப நல்ல மனுஷன் சார். இப்போ ஓகே. ஆனா இன்னும் நாள் போக போக தனிமை கொள்ளும் சார். ஏன்னா தனிமை அவ்வளவு மோசமானது. என்னதான் மருமக எல்லாரும் பக்கத்துல இருந்தாலும் உங்களுக்கான ஒரு துணை கண்டிப்பா உங்களுக்கு தேவை சார். தேடி வரணும்னு தானே சொன்னீங்க. உடனே ராம் கிட்ட சொல்லி தேட சொல்லிடுவோம். டேய், என்னடா என்ன யோசிக்கிற? அதெல்லாம் ஒண்ணு இல்ல சார். ஆமா, இன்னும் எவ்வளவு நேரம் சார் ஆகும்? இன்னும் ஒரு 4 hours ஆகும்டா. மணி 7 தானே ஆக போகுது. நம்ம வீட்டுக்கு போக 11 மணிக்கு மேல ஆயிடும். ஓ, அவ்வளவு நேரம் ஆயிடுமா? டேய் படுவா, தூங்கிடாத. தூங்க மாட்டேன் சார். அது எப்படி தூக்கம் வரும்? ஓகே சரி, அப்புறம் உன்னோட லைஃப் பிளான் எல்லாம் சொல்லு. எனக்கு என்ன சார் பிளான்? எல்லாம் தன்னை போல நடக்குது. எங்க அப்பா அம்மா பண்ண நல்லதா என்னமோ, பிள்ளைகளா எங்க எல்லாருக்குமேவும் எது தேவையோ எல்லாம் கரெக்டா நடக்குது சார்.
போலீஸ் வேலைக்கு தான் போகணும்னு அப்பாவையே எதிர்த்து அப்ளை பண்ணேன், ட்ரைனிங் போனேன். ஆனா தன்னை போல போஸ்டிங், அதுவும் நம்ம ஊர்லயேவும். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அதை விட இப்போ பொண்ணு. எஸ் சார். உண்மைதானா? உண்மைதான் சார். யார பார்த்தும் இந்த மாதிரி மனசு சஞ்சலப்பட்டது இல்ல. ஆனா வேணிய என்னைக்கு பார்த்தேனோ அப்பையில இருந்தேவும் லைஃப் லாங் இவ நம்ம கூட வந்தா நல்லா இருக்குமே தோணுது. எந்த கவலையும் இல்லாம என் கூட இருக்கும் போதுல மட்டும்தான் இவ்வளவு நிம்மதியா தூங்குவா. இதே மாதிரி அவளை எப்பவுமே பாத்துக்கணும் சார். அதான் என்னோட ஆசை. நீங்க சொன்ன மாதிரி பொண்ணுங்க எதிர்பார்க்கறது நம்ம கிட்ட உண்மையான அன்பு. அந்த அன்பை நான் வேணிக்கு கொடுக்கணும். அவ மனசுலயும் என்ன பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆனா லைஃப் பார்ட்னரா பிடிக்குமான்னு தெரியல. அவளா ஒரு வார்த்தை, சரத்து எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டா, என்ன கட்டிக்கிறியா அப்படின்னு கேட்கட்டும், தூக்கிட்டு போயிருவேன் சார். யார் எதிர்த்தாலும் சரி. ஏன் வேணி கண்டிப்பா தூக்கிட்டு போய் கட்டிக்குவேன் சார். டேய், என்கிட்ட பேசினா மனசுக்குள்ள பேசிட்டு இருக்க? இல்ல சார், மனசார பேசிட்டு இருக்கேன். சரிதான். என்னடி சிரிச்சுக்கிட்டே வர? ஐயோ அத்தை, அந்த பசுபதியை நினைக்க நினைக்க சிரிப்பாதான் வருது. எதிர்பார்த்திருக்க மாட்டான் அத்தை, நீங்க இந்த மாதிரி எல்லாம் அடிப்பீங்கன்னு. நான் எப்படி உங்க மாமாவை டெய்லி அடிச்சு அடிச்சு ட்ரைனிங் எடுத்துக்கல, இவனுங்களெல்லாம் சும்மா விட்டுருவேன். சரிதான் அத்தை. ஏய், எங்கடி கிஃப்ட? முன்ன ரிசப்ஷன்ல இருக்கும் அத்தை. அம்மா அமௌண்ட் கட்டிட்டு வாங்கிட்டு போலாம். சரிடி. அம்மா நீங்க என்ன வாங்குனீங்க? நான் என்ன தேடி வாங்குனேன், ஒரு ரவுண்ட் சுத்தி பார்க்கவே சரியா போச்சு. அடியே சிந்து, என்னத்த? ஹேண்ட்பேக் பார்த்தேன்டி, அழகழகா இருக்கு. ஆனா ரேட்ட கேட்டா நீ அரண்டுவ. அவ்வளோ ரேட்டா? ஆமாடி. இரு இரு, இங்க பக்கத்துல தான் பார்த்தேன். இரு எடுத்துட்டு வரேன் பாரு. உங்களுக்கு பிடிச்சதை எடுத்துக்கோங்க அத்தை. ஆத்தாடி, அமுட்டு ரேட்டுக்கு எதுக்கு? நான் எடுத்துட்டு வந்து காமிக்கிறேன், நீ அப்புறம் சொல்லு. சரி போங்க. அத்தை உண்மையிலேயே சூப்பரா கலக்கிட்டாங்க. முத வீட்ல போய் எல்லார்கிட்டயும் சொல்லணும். சிந்து இப்போ தனியா இருக்கா? போய் சிந்து, அங்க வரவா அத்தை? இல்ல இல்ல, இதோ நான் எடுத்துட்டு வரேன். சரி ஓகே. உங்க அத்தை வந்து பேசட்டும். நேத்தே எங்க அப்பா மேல எல்லாம் சத்தியம் பண்ண, ஆனா உங்க அண்ணன் மேல சத்தியம் பண்ணல. அப்பனா உனக்கும் என்ன பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். இன்னைக்கு அதை ப்ரூவ் பண்றேன். இந்த மாடுகளை எங்க காணோம்? முதுகு பின்னாடி இருந்து குத்துவேன் வீர வசனம் பேசுறாங்க. பாப்போம் பாப்போம் ஏன் வாராங்கன்னு. இவ அத்தை வந்தாச்சு. பாருடி. ஹே, அழகா இருக்குத. அழகாடி முக்கியம். அமௌண்ட் எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு? இந்த இருக்கு பாத்தியா, மஞ்ச பை மாதிரி. இது 799 ரூபாயா. இதோ இத பாரு, கலர் கூட கொஞ்சம் திக்கா இல்ல. இந்த கழுத போய் 999 ரூபாயா. என்னடி இப்படி அநியாயம் பண்றாங்க? ஹேண்ட்பேக் என்ன ரேட்டா? ஐயோ, இதுக்கு மேல ரேட் கூடுதலா இருக்குடி. பார்த்ததும் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். அத்தை, இதெல்லாம் நார்மல் ரேட் தான். என்னடி சொல்ற? நீங்க ஹேண்ட்பேக்லாம் வாங்கி எத்தனை வருஷம் ஆகுது? வருஷமா? நான் இன்னைக்கு ஹேண்ட்பேக் வாங்கியிருக்கேன். அத்தை, அடியே, நான் ஹேண்ட்பேக் போட்டு நீ பாத்திருக்கியா? சுபா தான் எப்பயாவது வாங்குவா, அதுவும் உங்க அப்பே வாங்கி கொடுத்துருவான். எனக்கு என்ன தெரியும் ரேட் எல்லாம்? அத்தை, உங்களுக்கு இதுல எது பிடிச்சிருக்கு எடுத்துக்கோங்க. இது எதுக்குடி இவ்வளவு ரேட் போட்டு? இத தூக்கிட்டு அலையிறதுக்கு ஒரு மஞ்ச பைய நீட்டா மடிச்சு வச்சு அழகா கையில கொண்டு போயிடலாம். சரி, இப்ப எதுக்கு இதை எடுத்துட்டு வந்தீங்க? ரேட் எல்லாம் தீயா இருக்குன்னு உன்கிட்ட காமிக்கதான். ஆமா, நீலாம் இந்த மாதிரி ஹேண்ட்பேக்லாம் வாங்காத. ஏன் அத்தை? இந்த கழுதையை போட்டு 1000 ரூபாய் 1500 ரூபான்னு வாங்கிட்டு அம்மா மஞ்ச பைய கொண்டு போய்க்கலாம். சரிங்க அத்தை, போங்க கொண்டு போய் வச்சுட்டு வாங்க. பில் கட்டிட்டு கிளம்பலாம். சரிடி. அடியே, இன்னொன்னு இருக்கு கிரீன் கலர்ல. அது எவ்வளவு தெரியுமா? எவ்வளவு அத்தை? 1599 ரூபாயா. அது ஏண்டி ஒரு ரூபாய குறைச்சு போடுறாங்க? அது ஒண்ணு இல்ல அத்தை, 1600ன்னு சொன்னா நீங்க ஷாக் ஆகுவீங்களா இல்லையா? 1600? அப்படி ஷாக் ஆக கூடாதுன்னு 1599. இது ரொம்ப ஷாக் ஆகல.
1599. கொஞ்சம் ஷாக் ஆகாத மாதிரி தான் இருக்கு. அதுக்குதான் கொண்டு போய் வச்சுட்டு வாங்க. சரிட்டேன். இந்த மஞ்ச பையெல்லாம் 1000 ரூபாய்க்கு வாங்கினா என்னத்த சொல்ல. சரி சரி வச்சுட்டு வருவோம். சிந்து என்னத்த? ஏன்னா அமௌண்ட் கட்டிட்டு அங்க ஒரு கூல் ட்ரிங்க்ஸ் இருந்தது எடுத்துட்டு வரேன். என்னது திரும்பவும் கூல் ட்ரிங்க்ஸா? அடியே இது நல்ல கூல் ட்ரிங்க்ஸ் தாண்டி. ரோட்ல போகும்போது 2 பேரும் குடிச்சிட்டே போவோம். 2 பாக்கெட் எடுத்துட்டு வரேன். சரி எடுத்துட்டு வாங்க சீக்கிரம். சரிடி. அத்தைய கூட்டிட்டு வந்தது நல்லாதான் இருக்கு. பா வயிறு பசிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஓகே பேசிட வேண்டியதான். ஐயோ பசி. ரிசப்ஷன்ல சேர் இருக்கும், போய் உட்கார வேண்டியதான். ஹாய் சிந்து. டேய் மாடு கண்ணு தெரியுதா? இப்படி பின்னாடி வந்து நிக்கிற. நான் பின்னாடி வந்தது சரி, நீ ஏன் முன்னாடி பார்க்காம இடிச்ச? நான் நிக்கிற இடத்துல நீ எதுக்குடா வந்து நிக்கிற? ஓய் என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் அப்படியே கடைக்குள்ள போலான்னு நினைச்சிட்டு வந்தேன். நீயா வந்து இடிச்சிட்டு எப்படி ஷேக் ஆச்சு தெரியுமா? என்ன? அதான் என் மனசு. சீயா சரி என்ன வாங்கின? உனக்கு எதுக்கு? என்ன இந்த கடையோட ஓனரா நீ? இல்ல அண்ணே ஊருக்கு போய் 10 நாள் கழிச்சு வாரானு அவனுக்கு ஸ்பெஷலா கிஃப்ட் எல்லாம் வாங்கி கொடுக்கற. நிறுத்து. ஏன் அண்ணனுக்கு கிஃப்ட் வாங்கினேன் உனக்கு எப்படி தெரியும்? இது என்ன நீ என்ன கிஃப்ட் வாங்கினேன்னு கூட எனக்கு தெரியும். என்ன கிஃப்ட் வாங்கினேன்னு? டேய் கிளம்புடா. சும்மா ஏதாவது பேசணுங்கிறதுக்காக பேசாத. உன்னை பார்த்தாலே பேசக்கூடாதுன்னு நினைச்சேன். எதுக்குடா எங்க போனா ஏன் பின்னாடியே வர? உனக்குலாம் ஒரு தடவை சொன்னா தெரியவே தெரியாதா? புரியாதாடா உனக்கு? புரியாது. நீ போன்னு சொன்னா எனக்கு வா வான்னு கேக்குது. நீ வேண்டாம் வேண்டான்னு சொன்னா எனக்கு வேணும் வேணும்னு கேக்குது. நீ பிடிக்கலன்னு சொன்னா எனக்கு பிடிக்குதுன்னு கேக்குது. நான் என்ன பண்ணட்டும்? ஓஹோ செவிட்டு பயலா நீ. இது தெரியாம ரொம்ப நாளா உன்கிட்ட கத்திக்கிட்டு இருக்கேனேடா. சரி இப்ப சொல்றேன். டேய் சித்தார்த்து வாடா வா. இன்னும் பக்கத்துலயா? சுத்தி கேமராலாம் இருக்கு. கடை வேற. எருமை. ஓன் சொன்னா வான்னு சொன்ன. ஓன் சொன்னா அப்பனா போதானே. நீ போன்னு சொன்னா வா. வான்னு சொன்னா டக்குன்னு வந்துருவேன். நான் இன்னும் டக்குன்னு உன்னை செருப்பால அடிக்காம இருக்கேன் பாத்தியா? அதனால நீ இதுக்கு மேலையும் பேசுவ. சரி என் மேல உள்ள கோபம் எப்ப குறையும்? எப்பவுமே குறையாது. வலிய விடு. வலிதானே? உனக்காக என் உயிரையே கொடுப்பேன். வலிய கொடுக்க மாட்டேனா? அச்சோ மொக்க டைலாக்டா. இன்னும் இதை எத்தனை காலத்துக்குடா பேசுவீங்க? வேற உனக்காக புதுசா பேசவா? ஆள விடுறா சாமி. வலிய விடு. ஏய் சிந்து. என்ன? இல்ல உங்க அண்ணனுக்குலாம் கிஃப்ட் வாங்கின, எனக்கு ஏதாவது கிஃப்ட்? உனக்கு கிஃப்டா? 2 விளக்கமார் வாங்கி தரேன். போய் நல்லா உங்க வீட கூட்டு. சரி ஓகே வாங்கி கொடு. அடப்பாவி அதையும் விட்டு வைக்க மாட்டியா? இங்க பாரா நான் சொல்றத கேட்டுக்கோ. என்னைக்கு என் அப்பா சட்டைய பிடிச்சியோ அன்னைக்கே நீ எனக்கு சொல்லு. ஏய் ஒரு ஃப்ரெண்டா இருக்க கூட தகுதி இல்ல. அத கூட நீ இழந்துட்ட. இந்த மாதிரி நார்மலா பேசுற கூட நான் பேச மாட்டேன். நீ நல்லவனா? நான் நல்லவன் கிடையாதே. சரிடா கேடு கெட்டவனா? உனக்குலாம் ரோசம் இருக்குனா? உங்க அப்பாவை சொன்னது உனக்கு கோபம் வந்துச்சே. இந்த அப்பா உன்னை நல்லா வளர்த்திருக்காருனா இனி என்ன பார்க்கவே வராத. காது கேக்குதா? இந்த பக்கம் வா. ஏய் இந்த பக்கம் வான்னு சொன்னேன். ஏய் என்னடா உங்க அப்பாவை சொன்னா பெரிய இவே மாதிரி கோபம் வருதோ? வரட்டும் கோபம் நல்லா வரட்டும். வந்தாலும் என்னை விட்டு விலகி போறியான்னு பாக்குறேன். ஏய் சித்து. ஏய் வா இந்த பக்கம். ஏய் கைய விடு. என்னாச்சு இவனுக்கு? டேய் என்னடா உங்க அப்பாவை சொன்னது கோபம் வருதோ? டேய் சித்தார் என்னாச்சு? டேய் என்னடா இதெல்லாம்? டேய் சித்து என்னடா இது எப்படி உன் கையில? ஏன்டா ஒளிஞ்சிருக்க? முன்ன வந்து நில்றா. யாரு? எனக்கு என்னடா பயம்? நீ நின்னாப்புல என்ன பயந்துருவேன் நினைச்சியா? டேய் பசுபதி, நீ எவ்வளவு வாங்கியும் திருந்தலைல. ஏண்டா நீ எல்லாம் எவ்வளவு அடிச்சாலும் தாங்குறவனா? ஆமாடா ஆமா, எவ்வளவு அடிச்சாலும் நான் தாங்குவேன். இப்பதான் ஒரு கிழவை புரட்டி எடுத்தா. அடுத்து நீ வாடா எப்படி தாங்குறேன் மட்டும் பாரு. அடிச்சி இப்படி பேச உனக்குலாம் வெக்கமா இல்ல? நான் ஏன்டா வெக்கப்படணும்? என் உடம்பு வேணா ஸ்ட்ராங் இல்லாம இருக்கலாம், ஆனா என் புத்தி ரொம்ப கூர்மை. இப்ப பாக்குறியா? சொல்றா பாக்குறியா? பார்த்துட்டு தானடா இருக்கேன். பாரு. அப்புறம் தருமா கரெக்டா வாழை வீசுன. ஏய்
சிந்து பயப்படாத, கண்ணை தர. சித்தார்த். கண்ணை தர. டேய் டேய் டேய், என்னடா இப்படி ஆயிடுச்சு? கூறு கட்டவனே, பிளான் பக்காவா போட்டிருக்கேன். என்ன இந்த ஒழுங்கா உனக்கு வீச கூட தெரியாதா? ஏய், நான் கரெக்டா தான்டா வீசினேன். ஆனா அந்த சித்தார்த்து. அதுக்குதான் ஆரம்பத்திலே சொன்னேன், அந்த சித்தார்த்து கூட இருக்கான், நம்ம பேசாம போயிடலான்னு. முன் வச்ச கால பின் வைக்க கூடாது, தலைகீழ வைக்க கூடாதுன்னு கேனத்தனமா வசனம் பேசிட்டு இப்ப எப்படி வந்து இழுத்து விட்டுருக்கா பாத்தியா? கிறுக்கா எனக்கு அண்ணன் நிரூபிக்கிறேன். என்ன நானா நேக்க தப்பிச்சு ஓடுவேண்டா. இப்ப பாரு பசமா எப்படி கோர்த்து விட்டுருக்கேன்னு. இப்போ ஒண்ணும் கெட்டு போல, அவ அப்படியே போயிடலாம். தூ, இந்த அசிங்கம் தேவையாடா? அதுக்கு அந்த 4 சவுத்துக்குள்ள அந்த கிழவி கையில அடி வாங்கினதோட போயிருக்கலாம். டேய், நான் என்ன சொன்னேன்? சித்தார்த்து கிட்ட நீ கரெக்டா பேசிக்கிட்டே இரு. அவன் கவனம் ஃபுல்லா ஓம் பக்கம் இருக்கணும். கரெக்டா சிந்து மேல கத்திய வீசுறேன்னு. உனக்கு ஒழுங்கா அவன் கிட்ட பேச தெரியலடா. அதனாலதான் வீசின கத்திய பார்த்துட்டான். தூ, கூட பிறந்தவன் கிட்ட டீலிங் வச்சுட்டா இப்படிதான் சின்ன பிள்ளைத்தனமா சில்லி காரணம்லாம் சொல்லுவான். உன்னால நான் கெட்டேன், என்னால நீ கெட்ட. உங்க 2 பேரால உங்க குடும்பமே கெட்டு போச்சு. யாவா அவ? என்ன சொன்ன? ஐயோ, நான் ஒண்ணும் சொல்லலையே. டேய், கூப்பிட்டான்டா வில்ல. அவன் வில்லாதி வில்லேண்டா. சிந்துன்னு சிந்தாம நினைச்சிட்டு இருக்கான். அவன் சிந்துவையே நீ அட்டாக் பண்ண பாத்தியேடா. நீ அவன் நம்மள என்னென்னலாம் பண்ண போறானோ. இப்ப நீங்க பக்கத்துல வாரீங்களா இல்ல நான் வரட்டுமா? ஐயோ அண்ணாத்த, நீங்க எதுக்கு தேவையில்லாம பக்கத்துல வந்துட்டு நாங்க அப்படியே ஓடிடுறோம். ஏண்டா, உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா ஏன் சிந்துவே அடிக்க துணிஞ்சிருப்பீங்க? என்கிட்ட நீங்க நேரா மோதனா கூட உங்களை விட்டுருவேன். ஆனா என் சிந்து மேல இல்லடா, இல்ல. உங்க 2 பேரோட முடிவு என் கையில தான். ஐயோ, ஹலோ, யாருங்க நீங்க? எங்க கடையில வந்து ஆளாளுக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டு கிளம்புங்க, இங்க இருந்து கிளம்புங்க. டேய், கடைக்கார புண்ணியமா வந்துட்டான்டா. இவ்வளவு நேரம் என்னடா தின்னுட்டு தூங்குனானா? என்ன பண்ணி தொலைச்சானோ? கிளைமேக்ஸ்லயாவது வந்து தொலைஞ்சானே. டேய், வாங்கடா, வெளியே வாங்கடா. ஹலோ சார், கிளம்புங்க சார். அண்ணாத்த அதான் சொல்றாருல, வாங்க போவோம். எதா இருந்தாலும் டீலிங் அப்புறம் பேசிக்கலாம். டேய், நான் சொன்னதா. உங்க 2 பேரோட முடிவு என் கையில தான்டா. என் சிந்துவை தொடணும் நினைச்சாலே கொன்றுவேன். ஆனா நீங்க தொடறதுக்கு ட்ரை பண்ணிட்டீங்கல்ல, உயிரோட குழி தோண்டி புதைக்கிறேன். சார் கிளம்புங்க சார், இல்ல போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ண வேண்டியிருக்கோம். வாங்கடா வாங்க, வச்சுக்கிறேன். டேய், எங்களை வச்சு என்னடா பண்ண போற? உனக்கு உயிர் அந்த சிந்து தானே, அவளை வேணா வச்சுக்கோ, எங்களை விட்டுடா. நக்கலு, வா வெளியே வா. கையில இருக்கிறத வச்சு மண்டையை உடைக்கிறேன். பசுபதி, போதும் பேச்சு கொடுக்காத. அப்படியே பின்னாடி கூட எஸ்கேப் ஆயிடலாம். இனி அவன் கோபம் குறையிற வரைக்கும் அவன் கண்ணில் படவே கூடாது. நாமலாம் ஒரு வில்லன். ஒரே அசிங்கமா போச்சு குமாரு. யாரா அந்த குமாரு? அட தூ, வந்து தோல. சிந்து, அத்தை வாங்க போலாம். கிளம்பு, பாத்து போ. பாத்து போன்னு சொன்னது கவனமா போன்னு அர்த்தம். என்ன பாத்துக்கிட்டே போன்னு சொல்லல. ஏய்